அதாவது நம்மூர் கணக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 360 ரூபா இருக்குது கார்டில். இந்த கார்டை இங்கே ஸ்வைப் பண்ணிட்டு எந்த எம்ஆர்டி விட்டு வெளியே போகிறோமோ அங்கே திரும்ப டேப் பண்ணால் போதும், அதுக்கான சார்ஜை எடுத்துப்பாங்க. நம்ம வந்து இப்போ மெரினா பீச் போகணும். மெரினா பீச்சுக்கு வந்து டேரெக்டாக போக முடியாது, ஒரு ஸ்டாப் மாறி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறதா மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஓகேவா, ஃபேரர் பார்க், பங்கிங், இந்த லைனில் போனால் பொங்கல் இதோட முடிஞ்சிடும். இது நம்ம போகிறது கிடையாது. அடுத்து இந்த சைடில் டோபி காட்டு, லைனு, ரோச்சர் போகணும். ரோச்சரில் என்ன போக முடியும். இந்த மேப்பில் நம்ம எங்கே இருக்கோம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். தேக்கால லிட்டில் இந்தியாவில் இருக்கோம். நம்ம இங்கே போகணும். நம்ம இங்கே தான் மெரினா பே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் மெரினா பே இருக்குது. நம்ம இங்கே தான் போகணும். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் பார்ப்போமே, இந்த பொங்கல் லைனில் இருக்கோம். புகிஸ், ரோச்சர், லிட்டில் இந்தியா இங்கே இருக்கோம். நம்ம இந்த லிட்டில் இந்தியாவிலேருந்து ரோச்சர் போயிட்டு புகிஸ் போயிட்டு இந்த பொமங்கனேட் இடத்துக்கு போனோம். ஒரு இன்டர்சேஞ்ச் கூட இருக்குது. இப்போ லிட்டில் இந்தியாவிலேருந்து எங்கே போகலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டால் மாறிக்கலாம். டோபிகேட் இருக்குல்ல, டோபிகேட் போயிட்டால் மாறிக்கலாம். இல்லை ரோச்சர் அந்த ப்ளூ லைன் இருக்கணும், இல்லைனா டோபிகேட் போகணும். டோபிகேட் போய் மாறணும். ஸோ இங்கேருந்து ஒரே இடம் தான், அங்கே போய் மாறிக்கலாம். ஓகேவா, டைம் வேஸ்ட் பண்ணணும்னா போய் மாறிக்கலாம். இந்தியா. ஸோ இந்த இடத்துலேருந்து போக முடியாது, அதனால் நம்ம மேலே கொஞ்சம் போகணும். அடுத்த சைடில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி டோபிகேட் தான் போகிறோம். டோபிகேட் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு லைன் மாறிக்க வேண்டிதான். ட்ரெயின் இன்னும் இல்லை, ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்துருச்சு, இன்னும் இங்கே வரலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம மெரினா பே போகலாம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெயின்குள்ளே போய்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆப்போசிட்டில் போகிற ட்ரெயின் தான் பார்த்தீங்களா. அதாவது உடம்பு முடியாதவங்களும் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக லிஃப்ட்டும் இருக்குது, நடக்க வேணாம் அப்படின்னா. நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு லெவல். அதாவது இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது 30-40 வருஷம் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். 30-40 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா இந்த அளவுக்கு அட்வான்ஸாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. மாறுன்ற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஒரு 30-40 வருஷம் இந்தியாவை விட அட்வான்ஸாக டெக்னாலஜியில் சிங்கப்பூர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று, மக்கள் தொகை கம்மி, ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் இவங்களுக்கு. இந்த இடத்துல இந்த லோக்காலிட்டி மேப்பு ஃபுல்லாக இருக்கும். எம்ஆர்டி நம்ம ட்ரெயினில் போகணுன்னாலும், பஸ்ஸில் போகணுன்னாலும், டாக்ஸியில் போகணுன்னாலும், எதில் போகணுன்னாலும் இங்கே மேப் இருக்கும். யாரையும் நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை, படிக்க தெரிஞ்சால் போதும், ஈஸியாக போயிடலாம். இன்னொன்று என்னென்னா, தமிழ் தான் தெரியும் அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை. சிங்கப்பூரில் மேக்ஸிமம் 90% தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்கும். நாம் இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்தோட பேர் லிட்டில் இந்தியா. இந்த இடத்துல பார்த்தோன்னா லிட்டில் இந்தியா அப்படின்னு தமிழில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து சைனீஸில் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. 3 லாங்குவேஜ். உலகத்துலேயே சிங்கப்பூர், மலேசியா மட்டும்தான் தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அது உண்மை தான். இங்கே வந்து நான் நேர்லேயே பார்க்குறேன், அனுபவிச்சுக்கிட்டும் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூரில் இப்போ சைனீஸ் மொழியும் பார்த்தோம். சிங்கப்பூரில் எந்த அளவுக்கு இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்களோ அதே அளவு சீன மக்கள், சைனீஸும் அதிகமாக இருப்பாங்க. சரி, ட்ரெயின் வரல, நம்ம வந்து மெரினா பே போயிட்டு அங்கேருந்து பார்க்கலாம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த ஊர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் போலீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா கொடுப்பாங்க. இந்த தீஃப், தெஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இதில் பாருங்களேன்.